ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஒயிட் ரோஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, புல்லட் ரைஸ் வச்சு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோங்க. சூப்பராக உதிரி உதிரியாக வரும். நான் சொன்ன அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஒரு 100 ml ஆயிலை ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு கடலை எண்ணெய் எந்த எண்ணெய் இருக்கோ ஊற்றிக்குங்க. பட்டை லவங்கம் தாளிச்சிட்டு 200 கிராம் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 200 கிராம் எவ்வளோன்னு தெரிலனா மீடியம் சைஸ் வெங்காயம் 3 எடுத்துக்குங்க. அதே கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக 1/2 கிலோ பிரியாணிக்கு நம்மளுடைய கைப்பிடியில் 1/2 கைப்பிடி உப்பு சரியாக இருக்குங்க. முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடணும். நான் இப்போ இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். எவ்வளோனா 25 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சிங்க. இந்த ஸ்பூன் அளவில் ஒரு 3 ஸ்பூன் வருங்க. நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா 3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கலர் பவுடர், கேசரி கலர் பவுடர் கொஞ்சமாக ஒரு 2 சிட்டிகை அளவு சேர்த்துட்டு 3 தக்காளி சேர்த்துக்குங்க. அதுவும் 200 கிராம் தான். 3 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்கினோன்னா நம்ம மூடி போட்டு வேக வச்சோம்னா அந்த தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ இதிலே 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு நம்ம தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தெரியுதா? எல்லாம் மசாலா வாசனைலாம் போயிட்டுருக்கும். இப்போ நல்லா தக்காளியும் குழஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணியிருக்க மட்டனை சேர்த்துக்கலாங்க. கடையில் வாங்கும்போதே மட்டன் வாங்கும்போதே கொஞ்சமாக நீங்கள் கொழுப்பையும் கேட்டிங்கன்னா பிரியாணி சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வரும் கொஞ்சம் கொழுப்பு சேர்த்தோம்னா. அதனால் கேட்டு அதையும் சேர்த்து வாங்கி இதில் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 50 கிராம் தயிரை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. கலந்துட்டு இதை மசாலாவோட இந்த மட்டன் நல்லா ஊறுற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மசாலாவோட கொதிக்கோங்க. கொதிக்கிற அளவுக்கு விட்டுட்டு நம்ம இப்போ எவ்வளோ அரிசி எடுக்கிறோன்னா 1/2 கிலோ அரிசி எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு நம்ம 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இல்லைன்னா தெரிலனா நீங்கள் அரிசி ஒரு பாத்திரத்தில் அளந்துட்டு 1க்கு 2ன்ற அளவில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம இப்போது உப்பெல்லாம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இல்லையா, நம்ம மொத்தமாக நம்மளுக்கு 1/2 கைப்பிடி உப்பு தேவை, கல் உப்பு. இப்போ நம்ம அதில் 1/4 கைப்பிடி போட்டோம், மீதி 1/4 கைப்பிடியை இப்போ சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு, இந்த மட்டனுன்றதால நான் 2 விசில் விட்டு எடுக்கிறேங்க. நம்மளுடைய மட்டனை பொறுத்து இந்த இந்த விசில் எவ்வளோ நேரன்றதை மாறுங்க. எனக்கு கொஞ்சம் எலசு கறியாக இருந்ததால் 2 விசில்லையே வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம கட் பண்ணால் ஒரு 90% கறி வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அரிசியை ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே ஊற வச்சு வச்சிடணுங்க. புல்லட் அரிசிங்க, இதுக்கு பேர் புல்லட் பச்சரிசி. இதில் செஞ்சால் பிரியாணி சூப்பராக வருதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் புல்லட் அரிசியை 20 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை இப்போது இந்த ஸ்டேஜில் நல்லா கொதி வந்தவுடனே தண்ணி சேர்த்தாச்சுங்க. கறியும் முக்கால்வாசி வெந்தாச்சு. இப்போ அரிசியை சேர்த்துட்டு நம்ம உப்பை செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. உப்பு செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக 1/2 லெமன் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இப்போது தெரியும். இப்போ உப்பெல்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா, கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு மூடி போட்டு ஹையிலேயே வச்சு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கணுங்க. ரொம்ப நேரம் விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கத்துலேயே நிற்கணும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஓரளவுக்கு வற்றி வந்துடும் நமக்கு. திரும்ப ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு அந்த அரிசி தண்ணி ஓரளவுக்கு இழுத்துட்ருக்கோங்க. இப்போ பாருங்கள், தெரியுதா? ஒரே ஒரு மேலே அரிசி மேலே ஒரே ஒரு லேயர் மாதிரி மசாலா இருக்கும், அவ்வளோதான். இப்படி கலந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிசி மேலே வர மாதிரி இருக்கும், தண்ணி கொஞ்சமாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு ஈரத்துணியை அந்த தட்டு மேலே மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதுக்கு மேலேயே
வெயிட்டான பொருள் எதுனா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ணாமல். அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய தண்ணி எல்லாம் பாருங்கள் சுத்தமா வற்றி போச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மேலாக்க நெய்யை போட்டு விட்டுணுங்க. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மேலாக்க நெய்யை ஊற்றிட்டு இந்த நெய் உள்ளே இருக்கிற அரிசியோடு போனோம். மேலே இருக்கிற அரிசி வந்து கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அதுக்காக அதை அடியில் போகிறதுக்காக நம்ம ஒரு கிளறி விட்டுணுங்க. லேசாக ரொம்பலாம் போட்டு கிண்டக்கூடாது. அரிசி உடஞ்சிரும், கறியெல்லாம் உடஞ்சிரும். அதனால் ஓரங்களில் கரண்டியை விட்டு நம்ம கலந்தோம்னா நமக்கு எல்லா பக்கமும் கலந்து வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு நல்லா கலந்து பாருங்கள், அடியே பிடிக்கல, நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. முக்கால்வாசி நமக்கு இப்போ வெந்துட்டுருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அரிசி வெந்துருச்சான்னு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே தம்லேயே விட்டுட்டோம்னா பூ மாதிரி மலர்ந்து வந்துடுங்க நம்மளுடைய அரிசி. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடணுங்க. விட்டுட்டு நம்ம திரும்ப மூடி போட்டு மூடி டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணுங்க. விட்டுட்டு நம்ம திறந்து பார்த்தோன்னா நம்மளுடைய பிரியாணி சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்ருக்குங்க. அடியில் பாருங்கள் அடி பிடிக்கவே இல்லை. தண்ணி ஃபுல்லாக நல்லா வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன அளவுகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக செய்கிறவங்க கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் எல்லாம் தாராளமாக நான் சொன்ன அளவுகள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒயிட் ரோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் பிரியாணி வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தால் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள் சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.